மாநகர் வாசிகளின் வளமான வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு வரும் 2040ஆம் ஆண்டு வாக்கில் கோலாலம்பூரில் 7,62,500 வீடுகளை நிர்மாணிக்க கோலாலம்பூர் மாநகர் மன்றம் DBKL இலக்கு கொண்டிருக்கிறது. 2020இல் இலக்கிடப்பட்டபடி 5,803 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுவிட்டன. வாங்கும் ஆற்றலை கொண்ட விலை நிர்ணயத்தில் இந்த வீடுகள் நிர்மாணிக்கப்படுகின்றன என்று தத்தோ பண்டார் கோலாலம்பூர் தத்தோஸ்ரீ டாக்டர் மைமூனா மொஹமட் ஷரீப் தெரிவித்தார். அடுத்த 15 ஆண்டு காலகட்டத்தில் தலைநகரில் அதிகரிக்கக்கூடிய மக்கள் தொகை, குடும்பங்களின் எண்ணிக்கையை அடிப்படையாக கொண்டு புதிய வீடுகளை நிர்மாணிப்பதற்கான மேம்பாட்டு திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன என்றார் அவர். இளையோர், B40 குடும்பத்தினர், M40 குடும்பத்தினர், முதியோர் உள்ளிட்ட அனைத்து தரநிலை மக்களின் தேவைகளின் அடிப்படையில் இந்த புதிய வீடுகளுக்கான நிர்மாணிப்பு மேற்கொள்ளப்படுகிறது என்று அவர் கூறினார். தேசிய வீட்டுடைமை கொள்கையின் அடிப்படையில் 3 லட்சம் ரிங்கிட் விலை நிர்ணயத்தில் ரெசிடென்சி வில்லா போன்ற குடியிருப்புகள் அமைக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.